வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாபெரும் இனிய சந்தர்ப்பத்தை தந்த பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி மறுபடியும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்களோடு கூட இத்தனை நாட்களும் நீங்கள் இணைந்திருந்ததுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை என்று சொல்லலாம். ஆராதனைக்கு பல பெயர்கள், பல வடிவங்கள் உண்டு, மன்னிக்கவும். ஆராதனை என்றால் பாடலை பாடி கைகளை தட்டி, நீங்க சில நேரங்களில் கண்கள் எல்லாம் குளமாகும், பல காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும், நினைவூட்டுவார் ஆவியானவர். அதன் மூலமாக உங்களோட குற்றம் குறைகளை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகுவது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த ஆராதனையின் நேரத்தில் நடப்பது இயல்பே. ஆண்டவராகிய தேவன் பாடல்களை பாடுகிறப்போ மெய் மறந்து போகிறார் என்பதற்கு நல்ல உதாரணம் பார்ப்பீர்களானால் தாவீது ராஜா பார்ப்பீர்களானால் அவர் சங்கீதக்காரன் என்றே முடிசூட்டப்பட்டவர். அவர் நிறைய காரியங்களில் அவர் இசை கருவிகளை கொண்டு இசை அமைத்தவர். எந்த கிளாஸுக்கெல்லாம் போகல, அது என்னமோ தெய்வீக ஞானம், பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இருந்ததுனால் அவருக்குள்ள வாசம் செய்யலை. அவருக்குள்ள வாசம் செய்யக்கூடிய அனுபவம் பார்ப்பீர்களானால் புதிய ஏற்பாடு நிமித்தமாக, புதிய உடன்படிக்கை நிமித்தமாக ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அது வரைக்கும் பார்ப்பீர்களானால் மேலே தான் வாசம் செய்வார். ஸ்பிரிட் ஆஃப் காட் அசெண்டட் ஆன் சாம்சன். மேலே வந்த மாத்திரத்தில் சிம்சோன் தாடை எடுத்து 1000 பேரை கொன்றான் என்று சொல்லியெல்லாம் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போ அந்த தாளந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தாளந்தை அவர் பிரயோஜனம் செய்து ஆராதித்தார். ஆராதிப்பது நல்லது. நானும் கூட பெரிய பாடகன் கிடையாது, ஆனால் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் பாடல்களை பாடியும் தேவனை ஆராதித்தும் இந்த சேனல்லையும் நீங்க பார்க்கலாம். நிறைய ஆங்கில பாடல்களும் தமிழ் பாடல்களும் பாடப்பட்டிருக்கிறது. இதோ யாரெல்லாம் அந்த சில பாடல்களை, பாரம்பரிய பாடல்கள் எல்லாம் புறம்பே தள்ளுகிறார்களோ, இந்த காலங்களிலே பாடப்பட்ட பாடல்கள் எல்லாம் டூயட் சாங்குகளை போல, காதல் கடிதங்களை எழுதுவதை போல எழுதுகிறார்கள். அதுல இயேசு என்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. அப்படியாக பிசாசு இப்படியாக வகை பிரித்து ஜனங்களை சிதறடித்திருக்கிறான். இந்த மாதிரி பல பெந்தகாஸ்து திருச்சபைகளில் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடப்பது. இவங்களே கம்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெடுத்து குட்டிச்சவராகிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. பெர்க்மான் செய்ய அத்தனை நூற்றுக்கணக்கான பாடலை பாடியிருக்காரு. அந்த மாதிரி பாடல்களை ஆவிக்குரிய அபிஷேகத்தோட எழுதப்பட்ட பாடல்கள், பாடப்பட்ட பாடல்களை பாடுவீர்கள். ஆனால் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய நடமாற்றம் இருக்கும். இல்லை என்றால் அசுத்த ஆவி நுழைந்து விடும். ஏனால் இதே இசை கருவியும் இதே இசை தாளந்துகளும் பிரயோஜனம் செய்துதான் பாப் சாங், ராக் சாங், இந்த சாங், அந்த சாங் என்றெல்லாம் சொல்லி மைக்கேல் ஜாக்சனை போல எல்லா கையை கால ஆட்டிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கிறானுங்க. கிழிஞ்சு போன பேண்ட் இதெல்லாம் மாட்டிக்கொண்டு இப்படியாக அலைந்து திரிகிறார்கள். அதே நடனங்கள் பார்ப்பீர்களானால் இன்றைக்கு திருச்சபைகளிலும் ஆடப்படுகிறது. அதிலே உங்க பிள்ளைகளும் ஒருவராய் இருப்பார்களானால் தயவு செஞ்சு தரத்தரன் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துருங்க. திருச்சபையை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றி விடுங்கள். பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரனை இப்பதான் கைது செஞ்சு விடுதலை செஞ்சாங்க. அவர் இந்த மாதிரி தான் டான்ஸ் எல்லாம் போடுவார். சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அடிச்சு இந்த கோடெல்லாம் போட்டு, என்னடா சர்ச்சா இது இல்லை என்ன? கோயம்புத்தூர் இதெல்லாம் திருச்சபை நடத்திட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பேர் என்னன்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி இடங்களெல்லாம் போய் உக்காந்துட்டு தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்றலாம் சொல்ல. தட் இஸ் ஒன்லி an எமோஷனல் பூஸ்ட். அப்படியே உள்ள இருக்கிறது எல்லாம் கொண்டு வர்றவர்களுக்கு. அப்புறம் பார்ப்பீங்கன்னா சில திருச்சபைகள்ல அதே பாடல்ல இருக்கக்கூடிய அதே வரிகளை 40 முறைகள் அதையே திருப்பி 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 ரீல், இந்த தேஞ்சு போன கிராமபோன் ரீல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி திருப்பி 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 அப்படின்னு என்னன்னா அந்த ஒரு காரியத்திலே உங்களை ஆழமா கொண்டு போறாங்களாம். அந்த ஒரு காரியம் உருப்படக்கூடிய காரியமா இருந்தால் பரவாயில்லை. உருப்படாத ஒரு வாக்கியம், அது வசனம் பாத்தீங்கன்னா அது வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டதும் இருக்காது. அப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ மோட்டிவேஷனல் சாங். இங்க மோட்டிவேஷனல் சாங் யாருக்கும் தேவையில்லை. உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக பாடலை பாடி அதுக்கு நீங்க ராக் கிளப், பாப் கிளப் இப்படியெல்லாம் போய் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். ஊக்குவிப்பது கிளப்ல போய் சேர்ந்துக்கோங்க.
தேவனை நீங்க தனிமை பீடத்தில் அமர்ந்து ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி வருகிறதா? அதுதான் ஆவிக்குரிய எழுச்சி. அது எந்த விதமான பாடல் என்று சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். சரி, ஆராதனையில இது பார்ப்பீர்களானால் ஒரு விதமான உருவாட்டம் எடுத்து உங்களை நடத்தக்கூடியதாவது. மற்றும் ஒரு பிரிவை பார்ப்பீர்களானால் ஆராதனை என்றால் என்ன தெரியுங்களா? வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை நாம் உள்வாங்குவது, அதுதான் ஆராதனை. வேதாகமத்தில் இருக்கிற வசனைய கதை புஸ்தகத்தை போல வாசிப்பதோ, இல்ல தினத்துக்கும் 10 நிமிஷம், 1/2 1 hour படிச்சு முடிச்சிடணுங்க. ஒன்னும் உங்க தலையில ஏறாது. அதுக்கு நீங்க படிக்காமலே இருக்கலாம். அது அல்ல பிரியமானவர்களே. தேவனுடைய வசனத்தில் ஆழ்ந்து அக்கறையாக கருத்தாக எவன் ஒருவன் அதை உள்வாங்குகிறானோ அவனே ஜீவ மோட்சத்தை அடைவான். அவனே தண்ணீரை அவன் பருகுவான் என்று சொல்லி எல்லாம் நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லும் பகலும் என் வசனத்தில் தியானமாய் இருக்கிறவன் மேல் கர்த்தரும் பிரியமாய் இருக்கிறார் என்றெல்லாம் சங்கீதம் 1வது அதிகாரத்துல எழுதப்பட்டது. உங்களுக்கு நீங்கள் யாவரும் அறிந்த உண்மையை. இப்படியாக நாம் இன்னொரு விதமான ஆராதனை என்றால் தேவனுடைய வசனத்திற்கு மரியாதை செலுத்தி தேவனுடைய வசனத்திற்கு முக்கியத்துவத்தை நாம் அங்கே தெரிவித்து தேவனுடைய வசனத்துல நாம் ஆழ்ந்து அடிபணிந்து அந்த காரியங்கள் எல்லாம் அறிந்து புரிந்து அதன்படி என் வாழ்க்கை இயங்குகிறதா என்று பரிசோதித்து பார்ப்பதுதான் இன்னொரு விதமான ஆராதனையின் ரூபம் என்று சொல்லலாம். இந்த ஆராதனையின் ரூபத்தை கடைபிடிக்கிறவர்கள் 1% கூட கிடையாது கிறிஸ்துவத்துல. உங்களுக்கு தெரியுமா? ஆராதனை என்றாலே பாடல் தான். அந்த பாடல்லையும் வசனத்தை போட மாட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? மொத்தமா அதுக்கு பேர் என்னங்க? அது ஒரு கிளப் சாங், அவ்வளவுதான். சேர்ந்து கையை தட்டினா கை தட்டும், விசில் அடினா விசில் அடிக்கிறான், குட்டிக்காரன் அடினா குட்டிக்காரன் அடிக்கிறான், என்னென்னமோ பண்றானுங்க. ஆனால் அந்த மாதிரி காரியங்களில் நீங்க போய் ஈடுபடுவதற்கு முன்பே கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆராதனையை நீங்க பிரியமுள்ள ஆராதனையில் நீங்கள் வாசம் செய்ய வேண்டும் என்கிற இதற்கு பொருளாகும். 3வது பார்ப்பீர்களானால் நடத்தை, லைஃப் ஸ்டைல். இது ஒன்றுதான் சொல்ல வேண்டும். இதை சொல்லிவிட்டு நம் செஷனுக்குள்ள கடந்து செல்லலாம். நடத்தை, அதாவது தேவனை ஆராதித்து உங்களை எல்லாம் சுத்திகரித்து உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அறிக்கை செய்து தேவனோட ஒப்புரவாகி பாடல்களை பாடி அவரை துதித்து மெய்மறந்து போவாராம். அதனாலதான் பாத்தீங்கன்னா லூசிஃபருக்கு ஒரு தனி இடம் அவருடைய இருதயத்துல இருந்தது. அவன் தான் ஆராதனை வீரன், வர்ஷிப் லீடரா இருந்திருக்கிறான். ஆராதனை கூடங்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருந்து அந்த வாத்திய கருவிகளை எல்லாம் அவன் இப்படியாக இயக்கி அவன் தான் கம்போஸ் செய்வது, இப்படியெல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். தேவன் மெய்மறந்து போவாராம். இந்த உலகத்துல பாடக்கூடிய அத்தனை பாடல்களுக்கும் படைப்பாளி யார் என்றால் தேவன் தான். இவன் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். அந்த படைப்பை எடுத்து துஷ்பிரயோகம், இந்த உலகத்தையே அப்படித்தானே துஷ்பிரயோகம் செய்திருக்கிறான். உலகம் எங்களும் சண்டாளர்கள் சுற்றி வருகிறார்கள். ஆனாலும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபை. அதனாலதான் பேரழிவு வந்தாலும் கூட ஒரு லிமிட் அவரை நிறுத்திடுவார். கொள்ளைகள் எல்லாம் நடந்தாலும் ஆண்டவர் நாம் தப்பி செல்லும்படி வழி செய்து தருகிறார். அந்த காரியங்கள் எல்லாம் நம்மை பாதிக்காதபடி பகலன் அம்பாகவும் இரவன் பயங்கரமாகவும் மத்தியானத்தின் சங்கரமாகவும் இந்த கற்பழிப்புகள் கொள்ளைகள் இவைகள் எல்லாம் ஆண்டவர் தவிர்த்து நம்மை வழி நடத்துகிறார். இதெல்லாம் கிருபை, கிருபையின் காலம். பாதுகாப்பு தேவனிடமிருந்து வருகிறது. ஒருபோதும் தம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆனாலும் இந்த உலகத்தில் பார்ப்பீங்கன்னா சண்டாளர்கள் சுற்றி கொண்டேதான் இருப்பார்கள். பகலிலும் இரவிலும் மத்தியானத்திலும் சுற்றி கொண்டேதான் இருப்பார்கள். அழிவு நாச காரியங்கள் எல்லாம் நடத்தி கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் ஏன் இந்த உலகம் இயங்குறது தெரியுமா? என்னை போல உங்களைப் போல இருக்கக்கூடிய ஆராதனை வீரர்கள் நிமித்தமாக. ஆராதனை வீரர்கள் என்றால் பாடல் பாடுவதை மட்டுமல்ல, அது மட்டுமல்ல குறிப்பு. அதனால்தான் அதை 3 வகையாக பிரிக்கலாம். பாடல் பாடுவது, உள்ளே இருக்கிறது எல்லாம் ஆண்டவராகிய தேவன் சுத்திகரித்து நம்மை புதுப்பிப்பார். 2வது தேவனுடைய வசனத்துல நாம் ஆழ்ந்து அக்கறையோடு கூட வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். 3வது அறிந்து கொண்டதை புரிந்து கொண்டதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதுதான் யாக்கோபு 4வது அதிகாரம் 8வது வசனம். Be the doer of the word, not just the hearers. வசனத்தை கேட்பு. அதுதான் பார்ப்பீங்களானால் அந்த ஓமையில ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருப்பார் இல்லையா? ஒரு விவசாயி போனாரு, விதையெல்லாம் விதைச்சாரு. பேரபிள் ஆஃப் த சோவர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்துல. அப்படிப்பட்ட விதையை வீசுறப்போ சிலதெல்லாம் போய் கற்பாறைகள் மேல விழுகிறது, வழித்தடங்கள்ல விழுகிறது, பறவைகள் நாம் கொத்தி கொண்டு போகிறது. அப்படி என்றால் என்ன? அதை நீங்க நடைமுறைப்படுத்தலான்னு நினைக்கிற மாத்திரத்துல ஏதாவது ஒரு வேலை வந்துடும், உடனே இப்படி போவீங்க.
நடைமுறைப்படுத்தலான்னா தாமதிக்கிறது. அடுத்த வருஷம் பார்க்கலாம், 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 வருஷம் கழிச்சு நீ இருப்பியான்னு உனக்கே தெரியாது, இந்த உலகமே இருக்குமான்னு தெரியாது. இல்லைங்களா? இன்றைய காலங்களில் ஆண்டவராகிய தேவன் தீர்மானிப்பாரானால் மகா உபத்திரவ காலம் தொடங்கிவிடும். 7 ஆண்டுகள், 7 ஆண்டுகளுக்கு பின்பே 1000 வருஷம் அரசாட்சி தொடங்கிவிடும். புரியுறதா நான் என்ன சொல்றேன்னு? அதுக்கப்புறம் பார்ப்பில்லானால் தேவனுடைய ரகசிய வருகை இல்லை, அது ரகசிய வருகைன்னு சொல்லக்கூடாது, ராப்சர், தேவனுடைய வருகை. அதற்கு பின்பே ஒரு ஆர்மகதான் யுத்தம். அந்த யுத்தத்துல எவ்வளவு பேர் இருக்கிறான் சாகுறான்னு தெரியாது. அதுக்கு பின்பு 1000 வருஷம் அரசாட்சியில பார்ப்பில்லானால் உங்களிடம் பாவம் இருக்குமானால் தயவு செஞ்சு கொஞ்சம் கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்காதீங்க, அந்த அரசாட்சியில் நீங்க இருக்கவே போறது கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சியில பரிசுத்தத்தை மட்டுமே அவர் மையமாக வைத்து நடத்தக்கூடிய ஒரு அரசாட்சி. அங்க பரிசுத்தவான்களுக்கு டெஃபினட்டாக என்ட்ரி உண்டு. ஆனால் நீங்க பாவ சுவாபத்துல இருந்து தெரியாம செஞ்சுட்டேன் இந்த நொண்டி சாக்கெல்லாம் அங்க சொல்ல முடியாது, உங்களுக்கு இடம் கிடையாது. அப்ப பார்ப்பீர்களானால் இன்றைய காலத்துல அந்த மகா உபத்திர காலம் தொடங்குமானால் ஆண்டவர் தீர்மானிப்பாரானால் நீங்க உயிரோடு இருக்கிறதும் ஒன்றுதான், நீங்க மறித்து அதாவது உயிரோடு இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாவியாக இருந்தீர்களானால் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, சந்தர்ப்பமே கிடையாது. அவ்வளவு நெருங்கிய ஒரு காலகட்டத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து போதிப்பதற்கு அநேக பிரசங்கர்கள் தயங்குகிறார்கள். இதை குறித்தெல்லாம் அதிகமாக பேசினால் ஜனங்கள் பயந்து வேற சபைக்கு போயிடுறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம உட்காந்து தூங்குறாங்க. உங்க கடமையை நீங்க செய்யுங்க, அவங்களுக்கு புரியற மாதிரி விலைக்கு சொல்றதுக்கு தான் உங்களை போதகரா உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் பார்ப்பில்லானால் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து நாங்கள் இதுவரைக்கும் ஏறத்தாழ 650 பிரசங்கங்கள் மேல அதாவது பப்ளிஷே பண்ணியாச்சு. இன்னும் பப்ளிஷ் பண்ண வேண்டிய மெசேஜ்கள் ஏகப்பட்டது இருக்கு. மொத்தமாக பார்ப்போம்னா 2000 மணி நேர பிரசங்கங்களை நாங்கள் அங்கே 10 வருட காலத்துல நாங்கள் அங்கே ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். 9 எபிசோடுகளாக பிரிச்சு அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இல்லை என்றால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செய்து அதை கேளுங்க, பிளேலிஸ்ட்ல இருக்கு எல்லாமே. எபிசோட் 1, 2, 3 எல்லாம் இருக்கு. எதற்காக இதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆராதனை வீரர்களாக ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். ஆராதனை என்பதற்கு 3 பகுதி. பாடல்களை பாடி ஆண்டவரை துதித்து உங்களுடைய பாவறிக்கைகள் எல்லாம் செய்து சுத்திகரித்து தேவனோட ஒப்புரவாக வேண்டும். 2வது வேத வசனத்துல தியானமாக இருக்க வேண்டும். தியானமா இருப்பதென்றால் அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும். 3வது அறிந்ததையும் புரிந்ததையும் செயல்படுத்துவது, அதன்படி நடைமுறைக்கு கொண்டு வருவது. நான் அறிந்ததை நடைமுறைக்கு கொண்டு வருவேன், நான் அதன்படி வாழுவேன். Be the doer. Blessed are those who abide in the laws and commandments of God. Abide என்றால் என்ன? abiding and adherence என்று சொல்லி 2 பதங்கள் உண்டு ஆங்கிலத்துல. அதாவது எப்படி என்றால் உள் வாங்கினதை நீங்கள் அப்படியே நாடி நரம்பு ரத்தம் இதுல எல்லாம் ஊறும்படி, புத்தி சுவாதியத்துல எல்லாம் ஊறும்படி உங்களையே நீங்கள் தயார் செய்வதோடு கூட உங்களையே அதற்குள்ளாக நடத்தி செல்வீர்கள். சில பேர் பார்ப்பில்லைனால் டியூவல் பர்சனாலிட்டி என்று சொல்வார். காலையில ஒருத்த மாதிரி பேசுவான், சாயங்காலம் அவங்க தாத்தா மாதிரி பேசுவான். அதெல்லாம் அசுத்தாவியோட வெளிப்படுத்துதல் தான். சும்மா மெடிக்கல் சயின்ஸ்ல போனீங்கன்னா வேற ஏதாவது மெடிக்கல் பேரை சொல்லுவான், அது கிடையாது. அசுத்தாவியோட எங்க தாத்தா வந்துட்டா இருப்பாரு, அடுத்த நாள் காலையில் பெரியப்பா வந்துருவார். அப்படின்னா என்ன? டியூவல் மைண்ட், டியூவல் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். டியூவல் மைண்ட், டியூவல் பர்சனாலிட்டி, 2 விதமான புத்தி சுவாதியம் உடையவர்கள், 2 விதமான என்ன சொல்றது பர்சனாலிட்டி உடையவர்கள். அப்படி அல்ல, ஒரே பர்சனாலிட்டி தான். இங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், உலகத்துக்கும் ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஒரு பக்கம்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நரகத்துக்கு தான் போறீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாது. நடைமுறைப்படுத்துகிறவன் எப்படி என்று இருப்பான்? ஆனால் அவன் தழும்புகிற தண்ணீரை போல இருக்க மாட்டான், ஆனால் வாய்க்கால் ஓரம் நடப்பட்ட மரத்தை போல உறுதியாக வளருவான். அவனுடைய வேரெல்லாம் அவனுடைய உறுதியா அப்படியே போகும். செழித்தோங்கி இருப்பான், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் செழித்தோங்கி இருப்பான், பொருளாதாரத்திலும் செழித்தோங்கி இருப்பான், எல்லாவற்றத்திலையும் அவன் இருப்பான். போராட்டம் இல்லை என்று சொல்லவில்லை, அவனுக்கு சோதனை வராது என்று சொல்லவில்லை, ஆனால் மேற்கொள்ளுகிறவனாயிருப்பான். அவன்தான் இந்த வேத வசனத்தை நடைமுறைப்படுத்துகிறவன். நீங்கள் எல்லாம் ஆராதனை வீரர்களா? சற்று பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எவ்வளவோ நீங்க 15 நிமிஷம் எடுத்துட்டேன். ஏனென்றால் இந்த ஆராதனைக்கு இன்னைக்கு அர்த்தமே தெரியாம போய் எங்கெங்கயோ படுத்து உருண்டுட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த காரியத்தை செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை இயக்கினார், நான் சொல்லிவிட்டேன். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக பல காரியங்களை குறித்து நாம் விவரித்து வருகிறோம், பேசி வருகிறோம். நியமங்களை குறித்து பேசி வருகிறோம், ஆண்டவருடைய வெளிப்படுத்துதலை குறித்து பேசி வருகிறோம். புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இப்படியாக நாம்
அங்கே நூல் கோர்த்து நாம் பல காரியங்களை we are stitching things together, பல காரியங்களை நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி அளவில்லாமல் நான் நம்புகிறேன். ஏறத்தாழ 170 அத்தியாயங்களை நாம் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம். 3 ஆண்டுகளாக இதை பேசிக்கொண்டு வருகிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆதியாகமம் 7வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்து 7வது அதிகாரத்தோட இறுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இறுதி பகுதிகளுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஆதியாகமம் இல்லாமல் முழு வேதாகமும் கிடையாது, இல்லைங்களா? உங்க பிறப்பு இல்லாமல் உங்கள் இறப்பு கிடையாது, அப்படித்தானே? நீங்க பிறகுலன்னா எப்படி நீங்க வாழ்வீங்க? வாழாவிட்டால் எப்படி நீங்க மறிப்பீங்க? அதே போல இந்த வேதாகமம் பிறந்ததற்கே காரணம் இந்த ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்தை விட்டு எந்த ஆகமத்தை நீங்கள் படித்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதை நீங்கள் உள்வாங்குவீர்களானால் மிற்ற எந்த அதிகாரத்தை வாசித்தாலும் இந்த ஆதியாகமத்திலிருந்து அப்படியே நீங்க நூல் கோர்த்து வெளியில போகலாம், அழகாக போயிட்டு உள்ள வரலாம். தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆதியில ஆண்டவராகிய தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்புகளுக்கெல்லாம் படைப்புகளுக்கெல்லாம் அதிபதியாய் ஆதாமையும் ஏவாளையும் நியமித்தார். இவர்கள் பிசாசுடைய குரலுக்கு செவிசாய்த்து பாவத்துல விழுந்து அவர்களுடைய ஸ்தானத்தை இழந்து பிசாசை அந்த ஸ்தானத்துல உட்கார வைத்து அந்த ராஜரீக பீடத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார். அந்த உலகத்தின் அதிபதியாய் அவன் மாறிவிட்டான். எவ்வளவு கொடிய காரியம் தெரியுங்களா? நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சத உங்க கண்ணு முன்னாடி ஒருத்தன் அப்படியே வலிச்சுட்டு போறான்னா எப்படி இருக்கும் தெரியுமா? நொந்து போயிடும். நல்லா வாழ்ந்து கெட்ட குடும்பங்கள் எல்லாம் நீங்கள் போய் பார்ப்பீர்களானால், ஒருத்தர் அன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தாருங்க சிக்னல்ல. வாட்ட சட்டமா ஆள் பார்த்தீங்கன்னா, தாடி இருக்கு, கிழிஞ்ச சட்டை தான் போட்டிருக்காரு. ஒரு வயசானவர், 60 வயசுல இருந்து 65க்குள்ள இருக்கும். அவரை பார்த்தாலே தெரியுதுங்க நல்லா வாழ்ந்து கெட்டவர்னு. எனக்கெல்லாம் மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்ப்பீர்களானால் ஒரு ஆண்டு சென்ற பின்பே ஒரு நண்பனோடு கூட அதே சிக்னல்ல நான் உட்கார்ந்து அமர்ந்திருந்தேன். நான் தான் வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்தேன். அந்த நண்பன் சொல்லுகிறார், இந்த பிச்சைக்காரர் தெரியுமா அப்படின்னு. அந்த பிச்சைக்காரனோட சரித்திரத்தை எல்லாம் அவர் சொல்றார். அவருக்கு பெரிய வீடு இருந்தது, ஊப்ளியில இருந்தவர். இந்த மாதிரி ஆயிட்டு யாரோ ஏமாத்தி அந்த வீடு வாசல்ல அதுல அதிர்ச்சி தாங்காம அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்களாம். பிள்ளைகள்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல, எல்லாம் செதறண்டு போயிட்டாங்க எல்லாருமே. எல்லாம் ஒருத்தன் கூலி வேலைக்கு போயிட்டான், இப்படி எல்லாம். கடைசியில் இவர் பிச்சை எடுக்கிறக்கு வந்துட்டார். அவ்வளோ பெரிய வீடு வசதியோட இருந்தவர், தோட்டம் துறவோட இருந்தவர். இன்னைக்கு எதுக்காக அந்த உதாரணத்தை தரேன்னு கேட்டா, உங்க கண் முன்பே உங்க சொத்தை யாரோ ஒருத்தர் ஏமாத்தி எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்களேன், அந்த வலி வேதனை என்னன்னு ஆதம் ஏவாள் கிட்ட இருந்து தான் நீங்க கற்றுக்கொள்ளணும். அவர்கள் துக்கத்திலேயே வாழ்ந்த துக்கத்திலேயே மடிந்தார்கள். அதனால்தான் பல வேத பாரகர்களும் ரபைமார்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பரலோகத்துக்கு கண்டிப்பா அவங்க வெட்டியிருப்பாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த சிலுவையில ரத்தம் வடிந்ததல்லவா, அந்த ரத்தம் வடிந்து முதல்ல யாரைத்தான் கழுவுச்சான்? மண்டையோடு, ஆதாமோட மண்டையோடு தான் கீழே இருக்கான். அந்த ஆதாமோட கல்லறைக்கு மேலதான் அவரை அறைந்தாங்க. அந்த மோரியா மலையில தான் ஈசாக்கையும் கொண்டு போய் அங்க பலி இருக்க போனாங்க. அந்த மோரியா மலை தான் அந்த கோலியாத், அந்த இடத்துல கோலியாத்தோட தலையும் சீவப்பட்டது. அந்த மாதிரி பல மகத்துவமான செயல்கள் அடங்கிய ஒரு இடம் தான் அந்த இடம். அதனாலதான் அவரோட கிருபையினால அவரோட மண்டை ஓட்டை தான் ஃபர்ஸ்ட் கழுவுனாராம் ஆதாம். என்னதான் இருந்தாலும் அவர் சன் ஆஃப் காட், கர்த்தரால படைக்கப்பட்ட ஒரு மனிதன். அப்போ அதெல்லாம் டூ லேட். அப்ப என்ன ஆயிடுச்சு? பாவத்தோட பின்விளைவு தன்னுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டதனால் மனிதர்கள் எல்லாம் பார்ப்பில்லானால் கொடூரம் நிறைந்தவர்களாக, வன்முறை நிறைந்தவர்களாக, இச்சைக்குள்ள தள்ளப்பட்டவர்களாக, ரத்தம் சிந்துதலும் கொலைகளும் கொலை பாதகங்களும் ஏகப்பட்ட ஏராளமாக தாராளமாக ரொம்ப சாதாரணமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல பார்ப்பில்லானால் 6வது அதிகாரத்தில் ராட்சதர்கள் எல்லாம் பிறக்கிறார்கள். ராட்சதர்கள் பிறக்கல, அங்க பார்ப்பில்லானால் நிறைய வயது வாழ உடம்பு அப்படியே வளர்ந்துட்டே போது ராட்சதர்களா மாறிட்டாங்க. இது இன்னொரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு வியாக்கியானம். ஒரு ரபைமார்கள்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்து இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப 6வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தூதர்கள் அங்க
இச்சை கொண்டு இந்த ஆவில பூந்தாங்க, மனிதனுடைய உடலுக்குள்ள பூந்து விபச்சாரம் செய்ததுனால இந்த ராட்சதர்கள் பிறந்தாங்க. இது ஒரு விதமான வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டோம்னா, அதாவது தேவபுத்திரர்கள் என்றால் இரண்டு விதமான கம்யூனிட்டி இருந்தது. ஆண்டவரை வழிபடக்கூடிய கம்யூனிட்டியும் இருந்தது, அதே நேரத்தில் பார்ப்பீர்களானால் பிசாசை வழிபடக்கூடிய கம்யூனிட்டியும் இருந்தது. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எபேசியர்கள் இந்த கானானியர்களிடமிருந்து தான் இச்சை கொண்டு இந்த பாகாலோட வழிபாடுல கலந்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் துரத்தி அடிச்சுக்கிட்டே இருந்தார் இவனுங்களை. வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஆண்டவருக்கு இவனுங்களுக்கும். அந்த மாதிரி போய் கலக்கக்கூடாது புறஜாதியோட கூட போய். அப்படியாக அவர் எல்லாத்தையும் நீங்க கத்துக்குவீங்க. அதனாலதான் சேர்க்கையை பார்த்து நாம் குழந்தைங்களை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்லுவார்கள் இல்லைங்களா. என்ன சேர்க்கை, யாரோட செட்டு சேர்றான் பார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இவனுங்க செட்டு சேர்ந்ததுனால அங்க ராட்சதர்கள் பிறக்கிறார்கள் என்று சொன்ன. அப்ப அவனுங்க செட்டு சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, அந்த அசுத்த ஆவியோட இயக்குதலோட கூட ராட்சத குணம் பிறந்தது. ராட்சதர்களை விட ராட்சத குணம். அப்போ ஒரு அரக்கனை போல ஒரு அரசு, அதாவது அவன் ஒரு மிருகத்தை விட கேவலமா யோசிப்பான். அது ஒரு விதமான மொழிபெயர்ப்பு, சாரி இது வியாக்கியானம் பண்ணி அதெல்லாம் இந்த காரியத்தெல்லாம் அங்க நம்ம பார்த்தோம் 6வது அதிகாரத்துல. 6வது அதிகாரத்துல பார்ப்பீங்கன்னா நோவா கிருபை பெற்றார். ஏனென்றால் நோவாக்கு இருக்கிற ஒரே குணம் என்னன்னா, ஆண்டவர் எங்கே அப்படின்ற தேடக்கூடிய குணம். தன்னுடைய முற்பிதாக்களிடமிருந்து ஏனோக்கை போல, சேத்தை போல, ஆபேலிடமிருந்து, ஆதாமிடமிருந்து எல்லாம் கற்றுக்கொண்டார். அவர் கற்றுக்கொண்ட காரியத்தை அவர் எப்படி நான் செயல்படுத்துவது என்று சொல்லி அலைந்தார். அவர் இருதயம் அலைந்து தெரிஞ்சது. அதனாலதான் கிருபை பெற்றார். அதனாலதான் அவர் நீதிமான். அது மட்டும் இல்லாதபடி அவர் இந்த உலகத்தின் அநியாயத்தோடு கூட அவர் ஒத்து போகல. அதெல்லாம் உண்மையான என்ன சொல்றது, சாத்தியக்கூறு என்று சொல்லலாம். அதன் நிமித்தமாக அவர் கிருபை பெற்றார். அவரை கொண்டு பேழை என்கிற ஒரு புது கான்செப்ட் வந்தது. அந்த புது கான்செப்ட் என்னவென்றால் சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு அது பொருளாகும். அதையெல்லாம் குறித்து நாம் பேசினோம். அந்த பேழைக்குள்ள ஏறி உக்காந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த நீங்க 2ஆம் வருகைக்கு தயார். அதுல இருந்து 7வது அதிகாரத்துக்குள் போகிறப்போ மகா ஜல பிரளயத்தை குறித்து அதிகமாக அங்க தேவனாகிய கர்த்தர் நோவாவிடம் விவரிப்பதையும் அதுல இருந்து தப்பிக்கொள்வது எப்படி என்றெல்லாம் சொல்லி நோவாக்கு சில கட்டளைகளை கொடுக்கிறதெல்லாம் நாம் அங்கே வாசித்தோம். இந்த மகா ஜல பிரளயம் எதை குறிக்கிறது என்றால், மகா உபத்திர காலத்தை குறிக்கிறது. அந்த மகா உபத்திர காலத்திலிருந்து நாம் எப்படி தப்பிக்கொள்வது என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு புதிய ஏற்பாடுல பல கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போலதான் பழைய ஏற்பாடிலும் இந்த மகா ஜலப்பிரளயத்திலிருந்து நீ எப்படியாக தப்பித்துக் கொள்ள வேண்டும், தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி எல்லாம் அதை குறித்தெல்லாம் பல காரியங்களை, இந்த பேழை இப்படி கட்டு, இந்த மிருகங்கள் எல்லாம் இப்படி கொண்டு போ, 7 நாட்களில மழை வரும், 120 ஆண்டுகள் அந்த இடத்துல வெயிட்டிங் பீரியட் கொடுக்கப்பட்டது, எவனும் மனம் திரும்பல, இப்ப இருந்து 7 நாட்கள்ல வரும், இந்த மாதிரி கட்டளைகள்லாம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா. இதை ஒன்றொன்றாய் பார்த்து நாம் இந்த மகா ஜலப்பிரளயத்துக்கும் மகா உபத்திரவ காலத்திற்கும் என்ன சம்பந்தம் உண்டு, எப்படியாக நாம் நம்மை அதாவது தயார் நிலையில கொண்டு இந்த வரக்கூடிய கொடிய காலத்திற்கு நாம் தப்பிவிட முடியும். இப்ப இருக்கிற காலங்களையே கொடிய காலம் என்று தான் நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த உலகத்துல. ஆனால் இந்த மகா உபத்திரவ காலத்துல இருக்கக்கூடிய காலத்தை நீங்க எப்படியாக வர்ணிக்க முடியும் என்றால், இப்ப இருக்கிற காலத்தை காட்டிலும் மில்லியன் கணக்க நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். ஒருத்தனும் நிம்மதியா இருக்கவே முடியாது, அட்டிச்சே கொல்லுவானுங்க. இல்லைன்னா நீ முத்திரையை வாங்கிடு, கரங்களிலும் நெற்றியிலும் நீ இந்த முத்திரையை வாங்கி விட்டாயானால் நீ பிசாசுடைய சீடனாய் மாறிவிட்டாய். அதுக்கப்புறம் நீ பைபிள் படிச்சா என்ன, படிக்காட்டி என்ன, நீ நல்லவனா வாழ்ந்தா என்ன, வாழ்ந்தாட்டி என்ன, நீ உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாய் அக்னி கடலுக்கு. இந்த சத்தியம் அனைவரும் அறிவார்கள். அந்த மகா உபத்திரவ காலம் தொடங்குது பாத்தீங்களா, அதுக்கு முன்பே இந்த சத்தியம் எல்லாவற்றுக்கும், எல்லா விதமான ஜனங்களுக்கும், ஜாதியார்களுக்கும் இது சொல்லப்படும். அனைவரும் அறிந்தேதான் இந்த கைகளில் இந்த முத்திரையை வாங்குவார்கள். அப்ப இல்லைன்னா குற்றம் கூறுவீங்களா, ஆண்டவர் எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு. ஆண்டவர் நீதிமான், அவர் நீதியின் காரியத்தை செய்வார். தன்னுடைய நீதியின் காரியத்தை செய்வதற்கு ஒருபோதும் அவர் தாமதம் என்கிற அந்த காரியத்திற்கு அனுமதியும் இடமும் கொடுப்பதே இல்லை. எத்தனையோ மிஷினரிமார்கள் தங்களுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார்கள். எத்தனையோ இவாஞ்சலிஸ்ட்மார்கள் எல்லாம் உயிரையே கொடுத்து பிரசங்கம் செய்திருக்கிறார்கள். அதனால யாருமே இதை எனக்கு ட்ரைபல் ஏரியாஸ், அதாவது காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காட்டுவாசிங்க ஜனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட இன்னைக்கு வேதாகம் அவங்க மொழியிலேயே, அவங்க பாஷையிலேயே பார்ப்பீங்கன்னா அச்சடிச்சு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஸ்கிரிப்ட் இருக்கிறவங்களுக்கு. ரைட்.
நாம் 12வது வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அதாவது 11வது வசனத்தை ஒரு வேகமாக வாசித்து விட்டு 12க்கு போகலாம். In the 600th year of Noah's life, in the second month, the 17th day of the month, on that day, அந்த நாளிலே அப்படிங்கிற அந்த தலைப்புல நாம் சென்ற அத்தியாயத்தில் சில காரியங்களை பார்த்தோம். All the fountains of the great deep were broken up. மதகுகள் எல்லாம் திறந்தது. மதகு என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி எல்லாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். And the windows of heavens were opened. விண்டோஸ் ஆஃப் ஹெவன்ஸ் வேர் ஓப்பன். அப்படி என்றால் என்னன்னு கேட்டா, அந்த மேகங்கள் எல்லாம் பிளந்துதான். பிளந்து மதகு அப்படியே தொர மழைன்னா மழை. அதை மழைன்னே சொல்ல முடியாதுங்க. நயகரா ஃபால்ஸ்ல இருந்து கொட்டுற இதுல போய் நீங்க தலையை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்க தலை வந்து ஸ்கல் ஃப்ராக்சர் ஆயிடுமா. அத்தனை கேலன்ஸ் ஆஃப் வாட்டர். அதனால இந்த அருவி என்னவெல்லாம் போய் விளையாடுறப்போ தலையை பார்த்து கொடுங்க, புரியுங்களா? துப்புன்னு வந்து அடிச்சதுன்னு வைங்களேன், அங்க அதாவது அந்த அந்த இடத்துல வந்து மூளைல இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து கட்டிக்க கூட சான்ஸ் இருக்குங்களாம். அதனால சும்மா விளையாட்டுத்தனமா போயெல்லாம் வந்து தெரியாமல்லாம் போய் எல்லாத்தோட சேர்ந்து நின்று ஆடுறேன்னு ஆடி கிடி எல்லாம் ஒரு வழி ஆயிடாதீங்க. அப்போ வானத்தின் மதகுகள்லாம் திறந்தப்போ அப்படியே வானத்தை பிச்சுக்கிட்டு வந்தது மழை. அத்தனை பேத்துக்கும் அப்பதான் வந்து தெரிஞ்சது, ஆஹா ஏதோ நடக்குது. நோவாங்கிற ஒரு பைத்தியக்காரன் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாரு, நடக்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 12வது வசனத்துக்கு போலாமா? And the rain was on the earth 40 days and 40 nights. 40 நாட்கள் பகலும் இரவுன்னு பார்க்காம 24 மணி நேரமும். அங்க வெதர் ரிப்போர்ட் சொல்றாரு 24 மணி நேரம் 40 நாட்களுக்கு மழை வரும். எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாம் பதுக்கிக்கோங்க அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டா என்ன ஆகும்? ஒரு மாலை விட மாட்டான், ஒரு சூப்பர் மார்க்கெட் விட மாட்டான், எல்லாம் போய் வலிச்சுட்டு வந்துடும். அந்த கோவிட் டைம்ல அப்படிதான் ஒன்று பத்தி விட்டாங்க. கோவிட் வருது, லாக்டவுன் வருது, 2 மாசத்துக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காதுன்னா அவன் போய் என்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கிட்டு வந்து இவன் ஃப்ரிட்ஜில் வச்சு பக்கத்து வீட்டுக்காரன் ஃப்ரிட்ஜ்லையும் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். கடைசியில் என்னாச்சு? லாக்டவுன் பார்த்தீங்கன்னா 4 மாசம் 5 மாசம் போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இயல்பு நிலைமைக்கு திரும்பிடுச்சு. இது அந்த மாதிரி கிடையாது, சரிங்களா? இது மழை. அதாவது அதுக்கு விபரீதம் வந்து பார்ப்பீங்களானால், உங்களை தற்காத்து கொண்டீங்கன்னா நீங்க வைரஸுக்கு தப்பிச்சிங்க. அப்படியெல்லாம் தப்பிச்சுதான் நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறோம். எப்படி? ஆண்டவர் கிருபை, சுத்த கிருபை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஜலத்திற்கு ஒருவனும் தப்பிக்க முடியாது. தண்ணி வந்து எப்படி எல்லைக்குள்ள வராத தண்ணியா போ அப்படியே அப்படின்னா போயிருமா? மாஸ்க் போட்டு உங்களை காப்பாத்திக்கலாமா? முடியவே முடியாது, சாத்தியமே அல்ல, இல்லைங்களா? அப்போ அங்கே மழை வந்து 40 நாட்கள் இரவும் பகலும் அங்கே மழை ஊற்றப்படும். and the rain was on the earth 40 days and 40 nights. அப்போ 13வது வசனத்து 14 சேர்ந்து பார்க்கலாம். அந்த வெரி சேம் டே நோவா and Noah's sons Shem, Ham and Japheth. நோவாவோட குமாரர்கள் 3 பேர், Shem, Ham and Japheth. நோவாவோட மனைவியும் and அவர்களுடைய குமாரர்களோட 3 மனைவிகளும், அதாவது தன்னுடைய மருமகள்கள், entered the ark. 3 + 3 + 2 8 பேர் உள்ள போறாங்க. 8 மனிதர்கள் தான் அந்த ஒரு குடும்பம், நோவாவுடைய குடும்பம் உள்ளே போகிறது. They and every beast after its kind, all cattle after their kind, every creeping thing that creeps on the earth after its kind, and every bird after its kind, every bird of every sort. இதெல்லாம் நம் ஏற்கனவே பார்ப்பில்லானால் பல வசனங்களில் ஆதியாகமம் 6:20 பார்த்தோம். ஆதியாகமம் 7:1-2-3 வசனங்களில் பார்த்தோம். அதைத்தான் மறுபடியும் இங்க ரத்தன சுருக்கமாக ஒரு சம்மரியாக சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கட்டளையிட்டது போலவே இவர்கள் எல்லாம் அந்த பேழைக்குள்ள நுழைகிறார்கள். And they went into the ark to Noah 2 by 2 all of the flesh in which is the breath of life. ஜீவனுள்ள அனைத்து மாம்சங்களும் உள்ளே நுழைந்தது. அதாவது ஜீவனுள்ள மாம்சம் அனைத்தும் உள்ளே நுழைந்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதை எதற்காக 12 15 வரைக்கும் நான் அப்படியே ஒரு கோர்வாக வாசித்தேன் என்றால்,
இது பாத்தீங்கன்னா ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியிலிருந்து நாம் சில காரியங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, மழை ஆனது பூமியின் மேல் 40 நாட்கள் 40 இரவுகள் இருந்தது. இந்த மழை என்கிற பொருள் பார்ப்பீர்களானால் அழிவுக்கு ஏதுவான காரியம். இந்த அழிவானது பூமியின் மேல் இருந்தது. இந்த 40 நாட்கள் 40 பகலும் இரவும் என்று சொல்வது ஒரு காரியமாக இருக்கட்டும். ஆனால் இந்த கடைசி காலத்துல இந்த காரியத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த மகா உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பே இந்த பூமியின் மேல் எல்லா விதமான அநியாயங்களும் நிறைவேற்றப்படும். 400 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அந்த 400 ஆண்டு நிறைவேறும் மட்டும் வரைக்கும் ஆண்டவர் அமைதலாக இருந்தார். மோசேக்கு 40 வயது இருக்கிறப்போ 360 ஆண்டுகள் தான் முடிந்தது. அப்போ ஆண்டவருக்கு அந்த கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் மீட் ஆகல. அப்ப என்ன பண்ணிட்டாரு? இவரும் பொறுமையா இருக்கிற ஆளும் கிடையாது. யாரு? மோசே பக்தனும். அதனால மோசே பக்தன் என்ன பண்ணாரு? ஒரு கொலைகேச போட்டு வனந்திரத்துக்கு அனுப்பிச்சு விட்டார். வேற வழியே கிடையாது. அப்ப அங்க 40 ஆண்டுகளும் அப்படியே சுத்திரு. ஏன்னா அந்த கணக்கு மீட் ஆகல. நிறைய பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறப்போ, குறிப்பாக தேவ பிள்ளையாக தேவனுடைய வசனத்தை அறிந்து அதன்படி வாழ நீங்க எல்லா விதமான பிரயாசங்களையும் எடுக்கிறப்போ, சில அமைதலின் காலம், அது அமைதலின் காலத்தை விட ஆங்கிலத்துல நல்லா வருது, சீசன் ஆஃப் சைலன்ஸ், SOS, சீசன் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லலாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். செய்வதெல்லாம் ஒரு மாதிரி. ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு தேவையானது எல்லாம் சந்திப்பார், தேவைக்கு மேறையே கொடுப்பார். ஆனால் அதில் எல்லாம் உங்களுக்கு சமாதானமே கிடைக்காது. ஏதோ ஒன்றை இழந்தது போல, ஏதோ ஒன்றை பறி கொடுத்தது போலவே உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் துடிக்கும். ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள இருக்கும். எதையோ இழந்து எதையோ தேடுகிறோம். ஆனா சுத்தி பார்த்தா எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டிருக்கும். ஓட்டுவதற்கு நல்ல வாகனம், செய்வதற்கு அருமையான வேலை, கை நிறைய சம்பளம், அன்பு மனைவி, பிள்ளைகள், நல்ல உங்களை நேசிக்கக்கூடிய பெற்றோர்கள், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உள்ளே பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு பெரிய ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு பேர் இந்த அனுபவத்துல வாழ்ந்து கொண்டு வருகிறீங்க? அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? சீசன் ஆஃப் சைலன்ஸ். ஆண்டவர் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பார்ப்பீர்களானால் அமைதலா இருக்கக்கூடிய ஒரு காலத்தை வைத்தே இருப்பார். இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பார்ப்பீர்களானால் 30 ஆண்டுகள் சீசன் ஆஃப் சைலன்ஸ். அதிலே பார்ப்பீர்களானால் குறிப்பாக 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் 18 ஆண்டுகள் டார்க் ஏஜஸ். இயேசு கிறிஸ்துவோட மறைக்கப்பட்ட நாட்கள். அதுல எங்கே சென்றார், என்னத்தை செய்தார், எங்கே காரியத்தை நிறைவேற்றினார், என்ன விதமான ஜெபத்திலும் தபத்திலும் ஈடுபட்டிருந்தார், ஒன்றுமே கிடையாது. லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம் ஒன்று மட்டுமே அங்கே சாத்தியக்கூறா இருக்கிறது. அது லூக்கா போய் எல்லாம் விசாரிச்சு எழுதினது. மற்றபடி யாருக்குமே தெரியாது. ஏன்னா சீஷர்கள்லாம் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சில காரியங்களை ஜீசஸ் கூட இருந்தப்ப, அதாவது அவர் 30 ஆண்டுகள் முடித்து ஊழியத்தில் இருந்த நாட்களை குறித்து மட்டும்தான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தன்னுடைய பிறப்பை, தன்னுடைய அந்த காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ரிசர்ச் செய்து அங்கே எழுதி வைத்திருப்பார். ஆனால் அது டாக்டர் லூக் மட்டும்தான். அவராலே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப பாத்துக்கோங்களேன். அப்போ சைலன்ஸ்லயும் அதாவது மாபெரும் சைலன்ஸ், மௌனம் காக்கப்பட்ட ஒரு காலம், மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். அந்த மௌனத்தை யாரும் இழந்து விடக்கூடாது. அந்த மௌனத்தின் காலத்துல வழி தவறி போய் விடக்கூடாது. ஆண்டவருக்கு எதிராக தர்க்கம் பண்ணக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கோச்சுக்க கூடாது, கோவப்படக்கூடாது. ஏனென்றால் நான் தான் சொன்னேன் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ். ஆண்டவர் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பார். அந்த கணக்குப்படி கிளீனா நகர்த்திட்டு தான் போறாரு உங்களை. ஏசு கிறிஸ்து பாருங்க, ஒன்றிலும் குறைவுபடலை. நல்லாதான் வாழ்ந்திருக்காரு, நல்லாதான் சாப்பிட்டிருக்காரு, நல்லாதான் ஆவியில வளர்ந்திருக்காரு. லூக்கா 2:52 ஞானத்திலும் மனிதர்களோட கண்களில தயவு பெற்றும் தேவனுடைய கண்களில தயவு பெற்றும் அவர் ஆவியில வளர்ந்தார் அப்படி என்று சொல்லிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நிறைய தியானத்துல ஈடுபட்டு நிறைய விதமான சுவிசேஷ சத்தியங்களை அவர் அறிந்து கொண்டு அதன் நிமித்தமாக அவர் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய குணத்திலும் தன்னுடைய புத்தி சுவாதத்திலும் அவர் பல காரியங்களை அவர் வளர்ச்சி அடைந்தார் என்று சொல்லி எல்லாம் பார்க்கிறோம்.
புத்திசாலி என்ன யோசிப்பான் தெரியுமா? அந்த மௌன காலத்துல எண்ணற்றை நான் புதிதாக கற்றுக்கொள்ளலாம், எதிலே நான் என்னை இன்னும் அதிகமாக வளரச் செய்யலாம் என்று சொல்லி பல காரியத்தை கற்றுக்கொள்வானாம். எல்லா காலத்தையும் அவன் ஆதாயப்படுத்திக் கொள்வானாம். அதுதான் ஒரு புத்திசாலி யோசிக்கக்கூடியவன், அதாவது ஆவியில ஞானம் பெற்றவன் யோசிக்கக்கூடியதாவது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அப்போ இங்க எதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறோம்? 12வது வசனத்துல, 15வது வசனத்துல எழுதப்பட்டபடியே இந்த 12வது வசனத்துல, அந்த ரெயின் வாஸ் ஆன் தி எர்த், இந்த பூமியின் மேல் மழை 40 நாட்களும் இருந்தது என்று சொல்லி. அப்போ இந்த பூமியின் மேல் மழை என்று சொன்னால் இது அநியாயத்தின் காலம், அக்கிரமத்தின் காலம், அயோக்கியர்கள் வாழக்கூடிய காலம், நிந்தைகளை கொடுக்கக்கூடிய ஜனங்கள் ஏராளமாக வாழக்கூடிய காலம், துர்மார்க்கர்கள் வாழக்கூடிய காலம், சண்டாளர்கள் இந்த உலகமெங்கிலும் சுற்றி வரக்கூடிய காலம் என்றெல்லாம் பல தீர்க்க தரிசனங்களை ஆண்டவராகிய தேவன் அங்கே பல தீர்க்க தரிசிகள், ஓசையாலிருந்து, யோவேலிருந்து, எசேக்கியலிருந்து, ஒபாதியாலிருந்து, மிக்கா, மெலாக்கி, ஜக்கரியா என்று சொல்லி எல்லா தீர்க்க தரிசிகள் மூலமாக இந்த காலங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், தானியேலை மேற்கொண்டுதான். அப்போ அந்த காலங்கள் நிறைவேறும் மாற்றத்துல நீங்க கண்டுபிடித்து விடலாம், இது இரண்டாம் வருகைக்கு மிக சமீபம், நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவும் பல காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர், பேதுரு, இவங்க எல்லாமே வெளிப்பாடு, யோவான் சீஷன் எல்லாத்தையும் எழுதினதெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்ப்பீர்களானால் இந்த காலம் நிறைவேறப்பட்ட காலம். எப்பொழுது வேணாலும் மகா உபத்திரவ காலம் தொடங்கி விடலாம். அதுதான் மத்தேயு 24ல ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து 20, 29, 30, 31 அங்க எழுதி வைத்திருக்கிறார். 24 முழுவதுமாய் வாசித்து பாருங்கள், எல்லாம் நிறைவேறிற்று. இது 10லன்னா ஆங்கிலத்துல நாங்க போசிருக்கோம் இல்லையா, அது தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, அந்த மழையானது எப்படி 40 நாட்கள் அங்கே பெய்ந்ததோ அதே போல அந்த 40 நாட்களை நீங்க பார்க்காமல் இந்த காலத்தை பார்க்க வேண்டும். அந்த உபத்திரம் கொடுக்கக்கூடிய மழை, அழிக்கக்கூடிய மழை, இங்க ஏராளமாய் அந்த மாதிரி மழைகளை நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளிலும் செய்தித்தாளை எடுப்பீர்களானால் ஏதோ ஒரு செய்தி வரும். நேற்றைய தினத்துல பார்ப்பீர்களானால் கடைசி 3 நாட்களாக இந்தியாவில் இண்டிகோ பிளைட்ஸ் கேன்சல் ஆகி ஜனங்க பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இல்லை, அவ்வளவா நிந்தைக்குள்ள தள்ளப்பட்டார்கள். பிளைட் எல்லாம் கேன்சல் ஆகி அங்க ஏர்போர்ட்லயே நிக்கிறதுக்கு இடம் இல்லை, அங்க டாய்லெட் எல்லாம் கூட போக முடியாத நிலைமை, அப்படி நிந்தைக்குள்ள. இது முடிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் செய்தியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேற எங்காவது வேற இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். நிந்தைக்குள்ள ஜனங்கள் தள்ளப்பட்டே இருப்பாங்க. அப்படின்னா உபத்திரவங்கள் பார்ப்பில்லானால் அளவில்லாமல் நடக்கும். நல்லதுதான் செய்திருப்பீங்க, நல்லதுதான் யோசித்திருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு எதிராக எப்படியும் போர்க்கொடி பிடிக்க ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப எத்தனை காலம் தான் இதை சந்தித்து கொண்டே இருப்பது என்று சொல்லி நீங்கள் மனம் துவண்டு விடக்கூடாது. ஏனென்றால் இது அமைதியை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய காலம். அமைதி என்றால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டிய காலம். என்னதான் நடக்கட்டுமே, வலது பக்கம் 1000 பேரும் இடது பக்கம் 10,000 பேர் விழுந்தாலும் எந்த தீங்கும் என்னை அணுகாது. நான் கீழாகாமல் மேலாகிதான் இருப்பேன், நான் வாழாகாமல் தலையாகிதான் இருப்பேன். நான் தள்ளப்பட்ட கல்லா அல்ல, மூளை கல்லாக மாற்றப்படுவேன். நான் கடன் வாங்குவதில்லை, நான் கடன் கொடுப்பேன். அப்படியாக தான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எவ்வளவு பேர் விசுவாசத்துல இருக்கிறோமோ அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் இங்கே அழுத்தமா திருத்தமா சொல்கிறார். உபத்திரவத்தின் காலத்தில் நோவா எப்படி பேழைக்குள் தன்னுடைய வரக்கூடிய அந்த 13, 14, 15 வசனத்தை பார்ப்பீர்களானால் ஜோடா இந்த அதாவது ஜீவராசிகள் அனைத்தும், பறவைகள் அனைத்தும், நோவா குடும்பம் அனைத்தும் பேழைக்குள்ளாக சென்று தங்களுடைய உயிரை காத்து கொண்டார்கள். தங்களுடைய உயிர்கள் எல்லாம் தப்புவிக்கும்படி அந்த பேழைக்குள் அவர்கள் சென்று விட்டார்கள். ஏற்கனவே இங்க ஒரு பதத்தை நீங்க பார்க்க வேண்டும். இந்த மழை தொடங்கும் முன்பே இவர்கள் எல்லாம் உள்ளே போய்விட்டார்கள். ஏன்னா மழை தொடங்கின பிறகு அவன் வருவான், நான் வரேன். அப்போ புதிய ஏற்பாடோடு கூட ஒப்பித்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த உபத்திரவ காலத்துல இயேசு என்கிற பேழைக்குள் எவனெல்லாம் ரட்சிப்பின் பாதையை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தாகத்தில் இருக்கிறானோ, நான் நீதியின் பாதையில நடக்க வேண்டும், என்ன உபத்திரவம் தான் வரட்டுமே, என்ன எதிர்ப்புகள் தான் வரட்டுமே, ஒருபோதும் நான் நீதியின் பாதையை விட்டு வழி விலகி போகவே மாட்டேன் என்று உறுதியாக தீர்மானத்தில் இருக்கக்கூடிய அந்த மனம் படைத்தவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கே அந்த பேழையில இடம் கொடுக்கப்படும். அவர்களே அந்த ரட்சிப்பின் பாதையில நடப்பார்கள். இன்றைக்கு எப்படியாக இயேசுவின் நாமத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றால்,
யூதா 1வது அதிகாரத்தில் 4 வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால் ஹைப்பர் கிரேஸ் என்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கிறது. அந்த கான்செப்ட் என்னவென்றால், என்ன அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அயோக்கியத்தனத்தையும் நீங்க பண்ணலாம், இயேசுவின் நாமம் இருக்கு உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு. அது அல்ல பிரியமானவர்களே. தவறி விழுவது வேற, தானாக சென்று விழுவது வேற. அங்க ஒரு தூரத்துல குழி இருக்குன்னு தெரியும், நீங்க வழி மாறி போகாம அந்த குழியில விழுந்தா எப்படிதான் இருக்குன்னு போய் நீ காலை விட்டு விழுந்தீங்கன்னா உன் பேர் என்ன? உலகத்திலேயே இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கெல்லாம் தலைவனாகி இருக்கக்கூடிய முட்டாள் நீ, இல்லையா? அப்படிதான் பாவம் என்கிற குழியில இன்றைக்கு பல பேர் போய் சிக்குண்டு தவிக்கிறார்கள். தெரியுது இல்லையா அது குழின்னு? ஏன் ஆழம் எப்படி இருக்கு நீ காலை விட்டு பாக்குற? சின்ன குழியா தான் தெரியுதுங்க, ஆழம் அதிகமா இல்லாத போல இருக்கு. சின்ன குழி தான், ஆனா உள்ள போனேன்னா 100 அடி ஆழம். அந்த மாதிரி குழியில போய் பசங்கள்லாம் மாட்டி எல்லாம் ஒருத்தனெல்லாம் எடுத்தாங்க, அதெல்லாம் படமெல்லாம் ஆக்கி எல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, பார்க்கலையா நீங்க? எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, நான் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அந்த காலத்துல எப்படி பேழைக்குள் இவர்கள் தயாராக மனப்பக்குவத்தோடு கூட அந்த அமைதியின் காலத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, உபத்திரம் வரதான் போகிறது, 40 நாட்கள் மழை பெய்ந்தாலும் இந்த பேழை எப்படி மிதக்கும்? போட் கான்செப்டே கிடையாது, அங்க போட்டே விடல எவனும். போட்டுங்கிற கான்செப்டே முதலாவது பிறக்கிறது, மழை என்கிற காரியமே முதலாவது வருகிறது. இந்த மாதிரி முதலாவது அனுபவம் இல்லாமலேயே விசுவாசத்தோடு கூட இந்த பேழையில போறதற்கு என்ன விதமான தைரியம் தேவை தெரியுங்களா? நோவா விடுங்க, நோவா தேவனோட சம்பாஷிக்கிற ஒரு மனிதன். அவர் நோவா சொன்னதை கேட்டு விசுவாசித்து மித்த 7 பேர் போனாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய தூதர்களா இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இவங்கெல்லாம் சொல்றது, இவங்கெல்லாம் பேழைக்குள்ள போறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இவங்க சொல்றதை கேட்டு விசுவசிச்சு நீங்கெல்லாம் வருவீங்க பாருங்க, நானும் வருவேன் பாருங்க, அதுதான் பெரிய காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்திருப்பான். நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன காரியம். மரியாளை பார்த்தோம், மார்த்தாளை பார்த்தோம், 2 பேரும் பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். செத்த லாசர் எழுந்து வந்துட்டார். அதே போலதான் நீங்க விசுவசித்தால் இந்த அநியாய காலத்துல நானெல்லாம் என்ன ஆக போறேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விசுவசிக்கிறதா நடக்கும். நீங்க என்ன ஆக போறீங்களோ அதுதான் நீங்க நினைச்சதுதான் நடக்கும். இந்த வியாதி என்ன எப்பதான் போதோ? போகவே போகாது. எனக்கெல்லாம் வேலையில என்னைக்குதான் ஒரு விமோச்சனம் கிடைக்க போதா? கிடைக்கவே கிடைக்காது. என் பொண்டாட்டி என்னைக்குதான் திருந்த போறாள்? திருந்தவே திருந்தாது அந்த அம்மா. என் பிள்ளை பாருங்க, இதுங்களை பத்ததுக்கு 2 கழுதியை வாங்கி விட்டுருக்கலாம், கழுதியாதான் அது மாறப்போகுது. அதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இது அல்ல பிரியமானவர்களே அறிக்கை, விசுவாச அறிக்கை என்றால். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, கீழாகாமல் மேலாவும், பாதம் கல்லில் மோதாதபடி தூதர்களுக்கு கட்டளையிட்டு என்னை ஏந்தி தாங்கி பிடிப்பார் கர்த்தர். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், தொடங்கினவர் நிறைவேற்றுவார். பிலிப்பியர் 1:6 வசனம். இதெல்லாம் யார் பேசுவா? யார் பேசுவா? நீங்க தான் பேசணும், உங்க வாயில தான் பேசணும். ஜீவன மரம் நாவன் அதிகாரத்தில் உள்ளது என்று சொல்லி நீதிமொழிகள் 18:21 சொல்லவில்லையா? ஜீவனை பேசுறீங்களா மரணத்தை பேசுறீங்களா? இவங்கெல்லாம் ஜீவனை பேசினாங்க. ஜீவனாகி இருக்கக்கூடிய கர்த்தரை விசுவசித்தாங்க, அதனால தங்களுடைய ஜீவனை காத்து கொண்டார்கள். மற்றவர்கள் யாரும் மிஞ்சி இருக்கக்கூடிய உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் பார்ப்பீர்களானால் வேற காரியத்தை விசுவசித்ததுனால அவர்கள் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மகா உபத்திரவ காலத்திற்கு தேவையான ஆயத்த பணிகள் எல்லாம் நிறைவேறிற்று. அதே போலதான் இந்த மகா ஜலப்பிரளயம் வரக்கூடிய அந்த காலம் நிறைவேறிற்று. அதே போலதான் இந்த 400 ஆண்டுகள் அடிமைத்தனம் நிறைவேறின மாத்திரத்துல இரட்சகராகிய மோசே அங்கே அனுப்பப்படுகிறார். இந்த 120 ஆண்டுகள் நிறைவேறி அந்த 40 நாட்கள் தொடங்கக்கூடிய அந்த மழை காலம் வரும்போது பேழை ரெடி ஆயிடுச்சு. அந்த பேழைக்குள்ள கடந்து செல்லக்கூடிய ஜனங்களையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து விட்டார். அதே போலதான் இன்றைக்கு உபத்திரவ காலம் வரும் முன்பே அநியாயத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அநியாயக்காரர்களாக நீங்களும் ஒருவராய் இருக்கிறீர்களா என்று சற்று பரிசோதித்து பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உண்டு, அவசியம் உண்டு.
ஆனால் அதைவிட பெரிய காரியம் என்னவென்று கேட்பீர்களானால், உங்களையே காத்து கொண்டு அந்த கிறிஸ்து என்கிற பேழைனா கிறிஸ்து தான் பேழை. அதெல்லாம் குறித்து நம்ம 6வது அதிகாரத்திலேயே நாம் பார்த்து விட்டோம். அவர் அன்றி ஜீவன் இல்லை, அவர் அன்றி வழி இல்லை, அவர் அன்றி சத்தியம் இல்லை. இதெல்லாம் அனைவரும் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம், நானே வழி ஜீவன் சத்தியம் என்று சொல்லி எல்லாம் இதை அறிந்திருக்கிற வசனங்கள்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதே போல பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10, 11, எல்லா முழங்கால்களும் முடங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும், இயேசுவே ஆண்டவர். மாதா பின்னாடி போறேன், அந்தோனியார் பின்னாடி போறேன், இல்ல எங்க பாஸ்டர் தாங்க எங்களுக்கு தெய்வத்துக்கு சமம், யாரையும் சமமா நீங்க வைக்க முடியாதுங்க. கிறிஸ்து சமம், யாருக்கும் அதாவது சமப்படுத்தி நீங்க பார்க்க முடியாது. கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலான நாமம், உயர்ந்த நாமம். அதுதான் வேதாகமம். அப்படின்னா வேதாகமத்தை விட்டுருங்க, நீங்களே ஒரு வேதாகமத்தை எழுதி அதன்படி வாழ்ந்துக்கோங்க. இதையாங்க துஷ்பிரயோகப்படுத்துறீங்க, இதையாங்க இப்படி அபமானப்படுத்துறீங்க? why are you insulting the gospel? நான் கிறிஸ்துவன் சொல்லிட்டு கிறிஸ்துவத்துக்குரிய காரியத்தை நீங்கள் வழிபடாதபடி, உங்களுடைய கோட்பாடுகள் படி, உங்களுடைய முன்னோர்களின் நம்பிக்கையின்படி வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் கிறிஸ்துவத்தை விட்டுருங்க. அது உங்களுக்கு எவ்வளவோ நலமா இருக்கும். ஒரு காலத்துல நீங்களே அறிஞ்சு கொள்வீங்க அதோட உண்மை என்னன்னு. அதல்ல பிரியமானவர்களே, பேழைக்குள்ள நான் வாழ்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு எதையோ நீங்க செய்து, எதையோ கற்பனை பண்ணி, நீங்களும் குழப்பத்தில் வாழ்ந்து பிறரையும் குழப்பத்திற்குள் தள்ளி உங்க குடும்பமாய் நீங்களே அழிந்து போகிறீர்கள். அப்படி என்றால் பேழைக்குள்ள வர மறுக்கிறீர்கள். அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், கோடான கோடி ஜனங்கள் இருந்தார்கள். 140 கோடி ஜனங்க இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. அதுல வெறும் 8 பேர் தான் பேழைக்குள்ள வர்றதுக்கு தயார். மித்த கோடான கோடி ஜனங்கள், மிஞ்சி இருக்கவர்கள் எல்லாம் அந்த பேழையை நிராகரித்து விட்டார்கள். இந்த உலகத்துல எங்கே சுற்றி பாருங்கள், இந்த அநியாய காலத்துல, இந்த அக்கிரமன் காலத்துல, இந்த அயோக்கியத்தனம் நடக்கக்கூடிய காலங்களில எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசுவான். இயேசுவின் நாமத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா ஓடியே போயிடும். பிரதர் என்னை யாரும் கூப்பிடுறாங்க, பிரதர் எனக்கு ஏதோ வேலை இருக்கு, ஓடியே போயிடும். இந்த சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைபர்னே சொல்ல முடியாது, சில நூற்றுக்கணக்கு பேர் தான் இருக்கிறாங்க. சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டார்கள். ஏன்? இயேசுவின் நாமத்தை, இந்த பேழைக்குள்ள வருகிற ஜனங்கள் மிக மிக குறைவு. இயேசுவின் நாமத்திற்கும் இந்த வேதாகமத்துக்கும் இந்த விவிலியத்திற்கும் செவி சாய்க்கிறவர்கள் மிக மிக குறைவு. அது இன்றைக்கல்ல பிரியமானவர்களே, அன்றைய காலத்துல இருந்தே இருக்கக்கூடியது. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு அவ்வளவு எளிதாக உங்களை இயேசுவின் நாமத்திற்குள்ளாகவும் இந்த பேழைக்குள்ளாகவும் வரவிடவே மாட்டான். ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அவன் பின்பே திரளாய் போய் கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கலாம். கிரிக்கெட் பைத்தியம், சினிமா பைத்தியம், அரசியல் பைத்தியம், இந்த மாதிரி நிறைய பைத்தியம் பிடிச்ச அலைவான். போன் பைத்தியம், டிவி பைத்தியம், டிராமா பைத்தியம், சீரியல்லாம் பார்க்கக்கூடிய பைத்தியம். வெங்காயம் வெட்டிக்கிட்டே அந்த அக்கா பார்த்துக்கிட்டே இருக்கும். வெங்காயத்துல இருந்து தான் அழுகுதா இல்ல சீரியலை பார்த்து அழுகுதானே கண்டே பிடிக்குமா அதுக்கு? அதை பாக்குறவனுக்கு அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ. பேழைக்குள்ள வர மறுக்கிறவனுக்கு ஒருபோதும் ஜீவன் உத்தரவாதம் இல்லை. உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. அபாய செய்திகள் இன்றைக்கு அரசாங்கம் வெளியிட்டதுன்னா அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த அபாயத்தோட கொடூரம் தெரிகிறது. வீட்டுக்குள்ளே தங்குங்கன்னா வீட்டுக்குள்ள தங்குறீங்க. ஆனா இந்த மாதிரி சுவிசேஷத்திலிருந்து அதே அபாயத்திற்குரிய செய்திகளை ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீங்க. ஆனால் ஏன் அதை மறுக்கிறீர்கள்? ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? ஏன் அதை விசுவசிக்க நீங்க இவ்வளவாக தயக்கம் காட்டுகிறீர்கள்? ஏன்னா சுவிசேஷங்க. கவர்மெண்ட் சொல்றான்னா அவன் ஏதோ நடைமுறைப்படுத்துறான்னு அர்த்தம். சுவிசேஷம் தானேங்க. அப்படின்னு நீங்க பார்க்கக்கூடிய கிறிஸ்துவர்களா இருந்தா நீங்க கிறிஸ்துவர்களே அல்ல. ஏன்னா உலகத்தார் எடுத்துக்கிட்டீங்களா, இந்த சுவிசேஷத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க வேற ஃப்ரேம் ஒர்க் உண்டு, வேற ஒரு கட்டமைப்புக்குள் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆனால் சுவிசேஷத்தில் இருக்கக்கூடிய கட்டளையை கீழ்ப்படிந்தவர் தான் நோவாவும் அவருடைய குடும்பமும் பேழைக்குள்ள கடந்து சென்றார்கள். எவ்வளவு பேர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு, எவ்வளவு பேர் இந்த ரட்சிப்பின் பாதையில வழி நடந்து, எவ்வளவு பேர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாறி, எவ்வளவு பேர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, பழைய பாவங்களுக்கெல்லாம் நான் மரித்து நான் புதிய சிருஷ்டியா எழும்பி இருக்கிறேன், இனிமேல் நான் பழைய பாவத்தோடு கூட நான் ஒருபோதும் இணைந்து நடப்பது இல்லை. எவ்வளவு பேர் உங்களுடைய ஆவியில ஜெனிப்பித்து ஆவியின் கனியை கொடுக்கிறவர்களாகவும் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறவர்களாகவும் இருக்கிறீங்களோ,
உங்களுக்கு தான் அந்த பேழையில இடம் உண்டு. நீங்க தான் இயேசுவின் சீஷர்கள். நீங்க தான் அந்த உலகத்திற்கு ஒளி விளக்குகள். நீங்கள் தான் உலகம் எங்கிலும் சுற்றி திரிந்து தேவனுடைய நன்மையின் காரியத்தை நீங்கள் அறிவித்ததோட கூட நன்மை செய்யக்கூடியவர்களாகவும். அப்போஸ்தலர் 10:38 எழுதப்பட்டபடியே உலகமெங்கிலும் சுற்றி திரிந்து இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்தாரோ அதே போல நன்மை செய்யக்கூடிய சகோதரனாவோ சகோதரியா மாறிவிடுவீர்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? அவங்களுக்கு தான் இந்த பேழையில இடம். அவங்க தான் இந்த கடைசி நாட்கள்ல பரிசுத்தத்தை காத்துக்கொள்வார்கள். உபத்திர காலம் பிறந்தாலும் சரி, அதற்கு பின்பே மரணம் வந்து விட்டாலும் சரி, அவர்கள் செல்ல வேண்டிய இடம் மோட்சமே. ஏனென்றால் அவர்கள் அந்த பேழைக்குள் மறைந்திருந்தார்கள். அந்த பேழையிலே அவர்கள் கடந்து செல்வார்கள். இந்த பேழையே அவர்களை இப்படியாக மோட்சத்திற்கு ஏதுவாக நடத்தி செல்லும். இயேசு என்கிற பேழைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு? இல்ல வேற ஏதாவது பழக்கத்துல இருக்கிறீங்களா? இல்ல எங்க தாத்தா சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க, எங்க பாட்டன் சொன்னாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏதாவது கதையை பேசிக்கிட்டு நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கிறீங்களா? நீங்களே உங்களை பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏனால் இந்த பேழைக்கு மாற்று செயல்பாடு அங்க ஒன்றுமே கிடையாது. அதாவது மாற்று ஏற்பாடு அங்க ஒன்றுமே கிடையாது. பேழைக்குள்ள வா, இல்லைன்னா செத்துப்போ, அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கோ, இல்லைன்னா உனக்கு மோட்சத்துல இடம் கிடையாது. மோட்சத்தை விட இந்த உலகத்துல நீங்க இயேசுவின் சீஷனாக இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய ஏக்கமும் தாபமுமா இருந்தது. அதை நிராகரித்து விட்டீர்களா? மோட்சத்துல எங்க இடம் இருக்கு? என்னத்தையோ சொல்லி இன்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. வாங்க இப்படி பண்ணினா பரலோகத்துக்கு போகலாம், வாங்க அப்படி போனா பரலோகத்துக்கு போகலாம். உலகம்தான் அப்படி கெட்டு போயிருக்கு. கிறிஸ்துவமா கெட்டு போயிருக்கு. கிறிஸ்துவத்திற்குள்ளேயும் இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்க வர விடலாமா? விவிலியம் என்கிற கட்டமைப்பு எவ்வளவாக அருமையாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கரங்களில. God breathed the scriptures என்று 2 தீமோத்தேயு 3:16 எழுதியிருக்கு இல்லையா? ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய கைப்பட எழுதக்கூடிய காரியம், தன்னுடைய சுவாசத்தை கொண்டு எழுதின காரியம், ஆவியை கொண்டு எழுதின காரியத்தை இப்படியாக நீங்க நிராகரித்து விட்டு இப்படியாக மதி கட்டவர்களாக நீங்க அலைந்து திரிவீர்களா? தெரியாதவன் தெரியலாம், தெரிஞ்சவன் தெரியலாமா? ஒருவேளை நோவாவும் அவனோட குடும்பமும் இந்த சுவிசேஷத்தை நிராகரித்திருந்தாங்கன்னா, பேழையெல்லாம் கட்டின பிறகு நான் சொல்றது, வேலை மட்டும் தனியா மறந்துட்டு இருக்கும், எம்டியா. மிருகங்கள்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனா அந்த மிருகம் மேல ஆளுமை செய்யக்கூடிய மனிதன் மறித்தே போயிருப்பான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு இந்த உலகத்தோட நிலைமை. இயேசு கிறிஸ்து என்கிற பேழை 2வது முறை வருகிறப்போ அந்த பேழைக்குள்ள நடந்து செல்வதற்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. மனுஷகுமாரன் 2வது முறை வருகிறப்போ அவரை விசுவசிக்கிறவர்கள் யாராவது இருப்பார்களா அப்படின்னு சொல்லி அவரே அங்க பெருமூச்சோடு கூட அந்த காரியத்தை சொல்வதை நாம் கேட்கிறோம். பிரியமானவர்களே, தயவு செஞ்சு இன்றைய நாளில் இந்த சத்தியத்தை நீங்க கேட்டிருக்கீங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வாழ்கிற நல்ல விசுவாசிகளா இருக்கிறீர்களா என்று சொல்லி சற்று பரிசோதித்து பார்க்கும்படி ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சிரம் தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் இந்த வசனத்தையும் சுவிசேஷத்தையும் இந்த சத்தியத்தையும் கேட்டிருக்கிறார்கள். இவர்கள் கேட்ட வசனத்தின்படியே இவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, எல்லா வேண்டாத காரியங்களையும் விட்டு விலகி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ, நீதியின் பாதையில் நடக்க உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாரும் வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி போடுங்க. அது உங்க மேல் விழுந்த கடமை. இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் கடந்து சென்று மன்றாடுங்கள். மத்தேயு 6:5, மத்தேயு 19:26 அதைத்தான் சொல்லுகிறது. மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில தேவனை மட்டும் தேடுங்கள். அங்கே இங்கேயும் அலைந்து சென்று உங்கள் நேரத்தை வீணடித்து விட வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். ஆமென், ஆமென்.